ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தியேட்டர்ல கொண்டாடப்பட்ட இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இந்த படத்தை ஒரு தியேட்டர் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது கேட்க போறோம். ஏன்னா அம்பத்தூர் அப்படின்ற ஏரியாவுக்கு இவங்க ஒரு பெரிய ஐடென்டிட்டி. அம்பத்தூர் ராக்கி தியேட்டருடைய ஓனர் ஹரி சார் அவர்களை பேச மேடை கிடைக்கிறோம். நல்ல கைத்தலுடன் ஹரி சார். இன்றைய இனிய இந்த மாலை பொழுதில் நடைபெறும் விக்ரம் திரைப்பட வெற்றி விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் திரையரங்க உரிமையாளர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக நாயகன் கமல் சார் நடிப்பு பெயரிலேயே உலகின் நாயகன் என வைத்திருக்கும் லோகேஷ் டைரக்டர் அவர்களின் இயக்கம் குறையாமல் உதயமாகிக் கொண்டே இருக்கும் நிதியை பெயரில் வைத்திருக்கும் எங்கள் உதயநிதி சார் அவர்கள் இணைந்து வெளியிட்ட இந்த திரைப்படம் அனைவரையும் விரல வைத்துள்ளது. அவ்வளவு அற்புதமான படைப்பு, அபாரமான வசூல். திரையரங்க உரிமையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளோம். இன்னும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கமல் சார் நடிப்பு பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் எங்கே நடிக்கிறார், எந்த படமானாலும் அவர் கதாபாத்திரமாகவே வாழ்கிறார். கதையின் நாயகன் அவர்தான். இன்னும் எவ்வளவு காலமானாலும் அவர்தான் கதாநாயகன். அவரிடம் இளமை என்னும் என்றும் ஊஞ்சலாடுகிறது. நமக்கெல்லாம் கிடைத்த அபூர்வ சகோதரர். அந்த முதல் பாட்டு என்ன வேகம், அழகு, இளைஞர்கள் துள்ளுகிறார்கள். அவர் டான்ஸை பார்த்து சூப்பர் சார், இப்படியே எங்களுக்கு நீங்கள் நிறைய படம் எடுத்து இளமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கடவுளிடம் வேண்டுகிறோம். அடுத்து நம்ம லோகேஷ் மாநகரம் வழியாக உள்ளே நுழைந்தார். தன் இயக்கத்தால் அனைவரையும் கைதியாக்கி மாஸ்டர் இயக்குனர் என்ற பெயர் எடுத்து இன்று உலக நாயகன் விக்ரம் என்னும் சிகரம் தொட்டுவிட்டார்கள். கலைஞானியே உங்கள் திறமையான இயக்குனர் என்று சொல்லிவிட்டார். வேறு என்ன விருது வேண்டும்? இதைவிட வாழ்த்துக்கள் திரு லோகேஷ் சார். தொடரட்டும் உங்கள் வெற்றி படைப்புகள். உதயநிதி சார், தன்னிகரெல்லா இடன்சூரியன் நீங்கள். ஒரே நேரத்தில் நடிப்பு, திரைப்படம், தயாரிப்பு என ரெஜ்ஜே நிறுவனம் மூலம் நீங்கள் செய்யும் சாதனைகள் அளவிட முடியாது. அது மட்டுமல்ல, அரசியல், சட்டமன்ற உறுப்பினர் என எல்லா வேலைகளும் அலட்டிக் கொள்ளாமல் சிரித்துக் கொண்டே உங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மாதிரியான ஆற்றல் எழுச்சிக்கெல்லாம் உங்கள் ரத்தத்திலே கலந்து உள்ளது. பெரிய உயரம் உங்களுக்கு சாதாரணம் என்று மேலும் மேலும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் மேலும் இது போன்ற படங்களை தர வேண்டும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். அழைக்கிறோம் கோமதி மேம். கடலூர் கிருஷ்ணாலயா திரையரங்கம் மற்றும் கோகுல் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் நிறுவனம் சார்பில் முதற்கண் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வர்ஸ்ட் ஹிட் பேண்டமிக் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், ஒரு வர்த்தக ரீதியான வெற்றி இதை தந்த படக்குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Sir, frankly speaking, no adjective will suffice to express our sincere gratitude for having delivered such a wonderful movie experience. In our family, right from, we have children from the age of 5 to elders to the age of 87. So, அனைவரும் என்ஜாய் பண்ண ஒரு திரைப்படம். இதை டெலிவர் பண்ண படக்குழுவினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட அசோசியேஷன் நமக்கு வந்து 1984 சார், விக்ரம் பார்ட் 1 இங்கே சில முக்கியமான மனிதர்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து மிஸ்டர் டிஎன் சுப்பிரமணியம், ஒன்று மிஸ்டர் சந்திரஹாசன், ஒன்று எங்கள் அப்பா. 3 பேரும் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டு இது எப்படி, ஹவு டு வி டேக் இட் பியாண்ட் வாட் இஸ் தேர், ஹவு டு வி பிரேக் த பேரியர்ஸ்னாரு. அது சார் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன்று வந்து படத்தோட டேட் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணணும் சார், ஒரு 2 months முன்னாடி. அப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் இந்த டேட்ல வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ப்ரொமோஷன் நீங்க பண்ணணும் சார் ப்ளீஸ். அது வந்து he has taken beyond boundaries. All the other artists have to learn from him. Thank you very much sir. இன்னொன்று வந்து படம் வந்து it has broken records in every single country. ஒவ்வொரு ஊர்லயும் it has broken every single record, and I'll be glad to inform you that overseas collections will touch 100 crores by Monday sir. Thank you very much. More privileged. Thank you media, thank you everybody. Rajkamal Film International has a distribution office in Kerala. Amga Indian, Abhishan Mugi, Ram, ella periya padangalum actually distribution setup Kerala la engalukku kattu kodutha avanga da. appo andha maadhiri nirvanam namatta distribution oppadachadilla romba nandri. Kamal sarukkum, Mahendran sarukkum, Disney sarukkum ellarkum, and Logesh oda padam நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். and I broke all the records, still running full house, and its collection is 35 crores till date. It is the highest ever in Kerala. Thank you. நான் ஃபீல் பண்ணதுக்காக மட்டும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா யார் பாட்டை கேட்டு வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாட்டை தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் 10 years ராக் ஸ்டார். குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் பெரிய நன்றி. விக்ரம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஜேர்னி எங்கள் லைஃப்பில், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து ஐ திங்க் அது November 7th சார் பர்த்டே கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ ரிலீஸ் பண்ணோம். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு வைப் தான், ஒரு பாசிட்டிவிட்டி தான் இந்த ரிலீஸ் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஜெனரலி அதான் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி சொல்லிட்டேன். நான் அப்படி படம் நல்லா இருந்தாலே வந்து சும்மா எப்பவுமே கம்மியாக தான் அண்டர் ப்ளே பண்ணுவேன். பட் அன்றைக்கி சொன்னேன் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்னு. அது வந்து ஆடியன்ஸ்க்கு இப்போ தேங்க்ஸ், உண்மையாகவே அது பயங்கரமாக ஆக்குனதுக்கு பெரிய நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கமல் சார், இட் வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஒர்க் இன் ஹிஸ் ஃபிலிம். இட் வாஸ் கூஸ் பம்ப்ஸ் வைல் வி வர் ஸ்கோரிங். எல்லா சீனுமே நாங்கள் ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். அவரோட சின்ன சின்ன நியூவான்சஸ் அப்படி என்ஜாய் பண்ணி ஸ்டூடியோவில் இது எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, இது எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கன்னு பேசி அப்படி ஸ்கோர் பண்ணோம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் கேரளாவில் ஒருத்தர் வந்து சும்மா உசுப்பேத்தது கேட்டார், கமல் சார் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. நான் தான் சொன்னேன், விக்ரம் படமே எங்களுக்கு பெரிய கிஃப்ட், அதுக்கு மேலே கிஃப்ட் கிடையாது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் Kamal sir, we love you and thank you for this film, sir. Lokesh வந்து is my brother, is my family and ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். அது நாங்கள் மாஸ்டராக இருக்கட்டும், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 years தான் இப்போ ட்ராவல் பண்ணிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேருந்து அவர் யோசிக்கிறது ஒரு விஷயங்கள் அண்ட் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு எங்கே என்ன மாதிரி மியூசிக் வேணும், எங்கே மியூசிக் வேணாம், எல்லாமே அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அண்ட் எங்களோட மியூசிக் டேஸ்ட்டும் ரொம்ப சிமிலர். ஸோ அதனால தான் ஐ திங்க் போத் இப்போ விக்ரமுக்கும் வந்து தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு த மியூசிக், த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ண கேட்குறாங்க. அது ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஒரு ஃபியூ டேஸில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ அன்பு சார், தேங்க்யூ உதய் சார், தேங்க்யூ செண்பகமூர்த்தி சார். இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போனதுக்கு டு ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தேங்க்யூ RKFI மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ. என்றைக்குமே ப்ரெஷர் போட்டதே கிடையாது, இது வேணும் அது வேணும் டெலிவரி கொடுங்க அப்படின்னு. அது அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் ஸ்பேஸில் இருக்கிறவங்கள அவ்வளோ ஃப்ரீயாக விட்டு அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ப்ராடக்டை வேறு லெவலில் கொண்டு போனாங்க. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் இந்த பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்க்கு பெரிய நன்றி. வீல் கீப் ஒர்க்கிங் ஹார்டர், வில் கீப் our head on the ground and keep working harder to deliver better. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் வெற்றி படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். கமல் சார் வந்து எப்பவும் பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் இந்த தான் எடுத்து நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் வந்து ஒரு தனி மனிதனாக அனைத்து ஏரியாக்களிலும் சென்று ப்ரொமோஷனுக்காண்டி கடைசி நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி படம் ஆக்கியவர் என்பது எனக்கு நல்லாக தெரியும். இந்த படம் வந்து அவருக்கும் வெற்றி தேவைப்பட்டது, இந்த தமிழ் சினிமா உலகிற்கும் ஒரு வெற்றி தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த படம் சரியான நேரத்தில் சரியான வெற்றியை கொடுத்திருக்கிறது. இங்கே இருக்கிற தமிழ் மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னால் எல்லாரும் கவலைப்பட்டது போல அதர் லாங்குவேஜ் படங்கள்லாம் வந்து புஷ்பா, KGF மாதிரி படங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தமிழ் படம் ஒன்று சிறப்பாக இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது இது ஒரு மாபெரும் வெற்றியை அனைத்து மொழியிலும் கொடுத்ததற்கு இந்த படத்தில் பணியாற்றி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து லோகேஷ் அவர்கள் பணியாற்றியது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏன்னா ராஜ்கமல் படம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்தது எல்லாருக்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதற்கு பின்னணிகள் 2 தூண்கள் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று மகேந்திரன் சார், இன்னொன்று டிஸ்னி. இந்த படம் வெற்றி அடையணும் என்பதில் டிஸ்னி வந்து எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டே தெரிவார். அவர் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். மகேந்திரன் சார் கொஞ்சம் சைலண்டாக வேலை வைப்பார், இவர் கொஞ்சம் டென்ஷனாகவே வேலை வைப்பார். அவ்வளோ அவர் நினைத்த வெற்றியை இது கிடைத்தது. அதுபோக இந்த படத்தில் வந்து கமல் சார் அவர்களுக்கும் நம்ம லோகேஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய உயிர் கொடுத்தது என்று கண்டால் இது வந்து அனிருத் அவர்களுடைய இசைதான். ஏன்னால் எல்லாரும் பாராட்டியது முக்கியமான விஷயம் அவருடைய இசை. அது மிகப்பெரிய வெற்றிக்கு உதவியது. உதய் சார் படம் அவர் எப்பவுமே வெற்றிக்கு சொந்தக்காரர். இதை எப்படி வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது எப்படி தமிழ்நாட்டில் அனைத்து திரையரங்குகளிலும் ஒரே நேரத்தில் சிறப்பாக செய்து இன்று வரை அது முழு திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை வந்த தமிழ் சினிமாவை அத்தனையும் வென்று இது முதலிடத்தில் இருக்கிறது என்பது மிக பெருமையாக இருக்கிறது.
அவருக்கும் அந்த ரெட் ஜெயண்டில் 2 தூண்கள் இருக்கிறார்கள். ஒன்று அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள், இன்னும் ஒன்று ராஜா, இன்னும் ஒன்று எங்கள் ஊரில் இருந்து குணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவரெல்லாம் அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய தூண்கள். அந்த வெற்றிக்கு எல்லாரும் பாடுபட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் மீட்டில் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். செம்பகமூர்த்தி சார், உதயநிதி ஸ்டாலின் சார், கமல் சார் அண்ட் அன்பு சார், எல்லாருக்குமே வணக்கம். இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா இது வந்து சார் கொடுத்த இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா RKFIல படம் பண்ணுறதுங்கிறத தாண்டி எனக்கு 3 அவர் இருந்தார். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, என்ன நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த என்னோட ஐடல். ஸோ அவருக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட முடியாது. அண்ட் உதயநிதி சார் சொன்ன மாதிரி அது லாக்டவுனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எழுத கொஞ்சம் டைம் கிடச்சிது இந்த தடவை. அண்ட் கமல் சார் முழுமையாக கொடுத்த சுதந்திரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் மற்ற படத்தோட கிராஸ் ஓவர் வருது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். பட் இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்க போகுது. அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே சாத்தியம்னு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருந்த அவர் வந்து புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் இந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு எவ்வளோ தடவை இன்னும் நான் தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். அண்ட் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கமல் சார் தாண்டி மகேந்திரன் சார் அண்ட் டிஸ்னி ப்ரோ. இப்போவுமே ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரையும் தேடிட்டு மட்டும்தான் இருக்கேன். கடைசி வரையும் கண்ணில் தென்படவே மாட்டாங்க. எங்கேயாவது ஓரமாக போய் மரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ப்ரெஷர் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பதட்டத்தை வந்து எப்பவுமே டிஸ்னி மூஞ்சிலையும் மகேந்திரன் சார் ஃபேஸ்லையும் பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு அது இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சாத்தியமாக்கின ப்ரெஸ், மீடியா, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் முக்கியமாக மக்கள், அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு போய் எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு தேங்க்ஸ் மீட் ஒன்று பண்ணிட்டு வந்தோம். அண்ட் FMS சைடில் எதுவும் பண்ண முடியல. பட் FMSல அவங்க சொன்ன மாதிரி இந்த படம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு முழுமையான காரணம் வந்து நான் கமல் சார் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே படத்தோட ப்ரொமோஷன் சைடில் நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது, நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டுடியோக்கு போகிறக்குள்ள அவர் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு அங்கே போய் அந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அது அவ்வளோ ஈஸி இல்லை. கண்டினியூஸாக ஒரு 8-10 days நாங்கள் வந்து இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தூங்கலைன்னா சார் ப்ரொமோஷன் சைடில் தூங்கலை. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் FMSக்கு அதே மாதிரி டைமுக்கு டெலிவரி ஆச்சுன்னு சொன்னதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அனிருத் அவங்களோட டீம் அண்ட் ஃபிலோமின் எடிட்டர் அவங்களோட டீம். யாருமே வந்து ஒரு மேக்ஸிமம் 1 hour தூங்கியிருந்தா பெரிய விஷயம். அந்த கடைசி லாஸ்ட் 10 days ஸோ அவ்வளோ தூரம் இருந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்பவுமே கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், ரொம்ப சின்சியராக சினிமாவுக்கு இருக்கணும்னு. நான் அதுக்கு சின்சியராக இருந்திருக்கேன் அண்ட் எப்பவுமே இருக்க போகிறேன். அண்ட் சார் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாரு. அப்போ ரொம்ப முக்கியமாக எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. என்னென்னா சக்ஸஸ் முடிஞ்சும் வேலை முடிஞ்சு உடனே போய் ஆஃபீஸ் போய் உட்காந்து அடுத்த வேலை பாரு, அடுத்த படத்துக்கு எழுத ஆரம்பி, பிரேக் எடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் அதுதான் ரொம்ப பெரிய பாடமாக நான் டேக்கவே இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அடுத்த படம் ரொம்ப லெத்தாஜிக்காக வேலை செய்யலாம் அதெல்லாம் இல்லை. ரொம்ப இன்னும் ரெஸ்பான்சிபிளாக கூடுதல் பொறுப்போட நான் இந்த தடவை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸோட நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறேன். அண்ட் ரொம்ப நன்றி, ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூரோப் இப்படி அத்தனை ஊர்களையும் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருந்த முக்கிய காரணமா இருக்கு மிஸ்டர் விவேக் சார் ஃப்ரம் ஹம்ஷினி. Good evening, everybody. First, I thank Sri Kamal sir for giving us this opportunity to release in Telugu states. Last weekend, we had a success meet in Hyderabad. Kamal sir came there all the way, and it's doing very good business in 2 states. We are very happy. It's a blockbuster hit, as everybody has said. Thank you, sir. படமா தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த படம் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த அத்தனை பில்லர்ஸ்க்கும் ஒரு பெரிய 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 நன்றி என் பாராட்டுகள். தேங்க்யூ சோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி
நீங்க எடுத்துட்டீங்க போட்டோன்னா அப்படியே கைண்ட் ரிக்வெஸ்ட் சார். தேங்க்யூ சார். ஓகே சோ இந்த படத்தினுடைய வெற்றியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பார்க்கிற ஒவ்வொருத்தரும் தன்னோட படமா உரிமை எடுத்து கொண்டாடினாதான் இந்த படத்தோட பியூட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ ஒரு அழகான ஒரு வெற்றி விழா அப்படின்னு தமிழ் சினிமால பார்க்கும்போது ஒரு தமிழ் திரையுலகத்துக்கே அது கிடைச்ச வெற்றி மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கொண்டாடினாங்க. அவ்வளவு பெரிய வெற்றியை இன்னைக்கு இந்த ஒரு மேடையில நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாட போறோம். எனக்கு வெரி வெரி ஹாப்பி. சோ டு ஸ்டார்ட் வித் முதலாவதாக நிறைய பேர் பேச போறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ப்ரொடியூசர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது எல்லாத்தையும் தாண்டி கமல் சாரோட ரொம்ப நாள் ஒரு டிராவல் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப தங்கமான மனிதர் மிஸ்டர் KR சார் அவர்களை நல்ல கைத்தட்டலோட மேலே கிடைக்கிறோம். புடி ஹேண்ட்ஸ் டுகெதர். லெட்ஸ் வெல்கம் KR சார் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் முதல் ஸ்பீக்கர்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் பெருமையாக இருக்கு, இன்னொரு விதத்தில் பயமாகவும் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் பேசணும்னு சொன்னால் அது வந்து ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க, பலியாடுன்ற மாதிரி. நம்ம எதை பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று, ஏன்னா எதுவுமே ப்ரிப்பேர் இல்லை, சும்மா பார்க்க வந்த இடத்துல பேச வச்சுட்டாங்க. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது பார்க்கும்போது இதுக்காக தான் காத்திருந்தாயா நண்பான்ற மாதிரி இத்தனை நாள் இந்த ஒரு சக்சஸ் அவருடைய தகுதிக்கு வந்து எப்பயோ கிடைக்கணும். ஆனால் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வேற ஆள் இல்லாமல் போயிருக்கும். அந்த காரணத்தினால தான் அவருடைய லைஃப்ல வந்து இதுவரையிலும் டிராவல் பண்ணது பல விஷயங்கள், பல கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு. ஆனா இனி எதிர்காலத்தில் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கலாமே தவிர நஷ்டங்கள் வந்து நிச்சயமா இருக்காது. கஷ்டங்கள்னா சினிமாக்காக அதுக்காக உழைக்கிறது, அதுக்காக பாடுபடுறது, அந்த மாதிரி கஷ்டம் தான் நான் சொல்றேன். நிச்சயமா அதுல பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கும். அவர் எத்தனை முயற்சிகள், அதாவது அவர் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் சினிமாவில் பொறுத்து வரலாம். அவருக்கு இன்னும் உண்மையா சொல்ல போனா நடிக்க தெரிஞ்சதுன்றது தான் ரொம்ப கொஞ்சமா தெரிஞ்சது. மற்ற சினிமாவில் உள்ள எல்லா விஷயங்களுமே அதிகமா தெரிந்த ஒரு மனிதர் என்றது எல்லாரும் பாராட்டியே தேரணும். இங்க மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பாராட்டிட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஆச்சரியமான ஒரு விஷயம், எப்படி இந்த படம் வந்து இப்படி ஒரு சக்சஸ் ஆச்சு அதுதான் யாருக்கும் புரியல. அது இங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒரு ஜெர்மன்ல சொல்றாங்க 3 வாட்டி பார்த்தேன் 5 வாட்டி பார்த்தேன்னு சொல்லி. US எங்க வேர்ல்டு முழுவதும், உலகம் முழுவதும் வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனாலதான் அது அவருடைய உலகநாயகன்றதுக்கு வந்து ஒரு பொருத்தமான விஷயம் கூட அதுக்கு அமைஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து. ஆனா இந்த படத்தை எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். உண்மையிலே அந்த டீமே நம்ம பாராட்டி தரணும். இதோ அனிருத் வர்றாரு, அவருடைய பல பேருக்கு காது செவிடானதுக்கு காரணமே அனிருத் இந்த எஃபெக்ட் தான் நினைக்கிறேன் இந்த படத்துல. சில பேர் வந்து காது நல்லா இருந்த காதுக்கு செவிடாயிடுச்சு, சில பேருக்கு காது கேட்காது இருந்தவங்களுக்கு எல்லாம் காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ. அந்த அளவுக்கு அவருடைய இசை வந்து பிரமாதமா இருக்கு. மேடையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு கமல் சார் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் பாட்டு அவரே எழுதியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு, அற்புதமான குரல் அது. அவர் அந்த ஒரு தனி ஐடென்டிட்டி, தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அந்த குரலுக்கு. ஆனால் பத்தலைன்னு சொல்லும்போது என்ன பத்தலைன்றது தான் அதுதான் எனக்கு புரியல. வசூல் பத்தலையா, இல்லை கைத்தட்டல் பத்தலையா, இல்லை உலகம் முழுதும் கிடைச்ச தியேட்டர் ஸ்கிரீன் பத்தலையா, இல்ல லோகேஷ் கனகராஜ் கொடுத்த சீன் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு பத்தலையா, இப்படி ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எது பத்தலைன்றதுக்கு அது எதை நினைச்சு அந்த வார்த்தை போட்டாரோ இன்னைக்கு அந்த வைப்ரேஷன் வந்து த்ரூ அவுட் வேர்ல்ட்ல வந்து பரவிட்டு இருக்கு. வசூல் ரீதியா சொல்ல வேண்டியதே இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதுவரையிலும் ரிலீஸ் ஆன படங்கள்லயே எத்தனையோ படங்கள், அதாவது மாற்று மொழி டப்பிங் படங்களா இருந்தாலும் சரி சாதனை பண்ணியிருக்கு. எல்லா சாதனையும் இந்த நாக் அவுட்னு சொல்லுவாங்க, நாக் அவுட் அது வந்து 12 ரவுண்ட்ஸ் இருக்கும். அது ஒன்றுலேயே கூட நடக்கலாம் அந்த நாக் அவுட்ன்றது. ஆனால் அந்த மாதிரி பொறுத்து இருந்து கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஒரு நாக் அவுட் ஒன்று அடித்து எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு. தயவு செய்து அவர் வந்து யாருமே இனிமேல் அவர் ரொம்ப கிளாஸு, அவர் படங்கள் வந்து சில படங்கள் புரியாதுன்னு சொல்லி சொல்லாதீங்க. அவரு கொஞ்சம் இறங்கினா என்ன ஆச்சுன்றது இப்போ பாருங்க, காணாமல் போயிட்டாங்க எல்லாமேன்றது தான் ஒரே ஒரு உதாரணம். ஸோ அவர் வந்து இனிமேல் லைஃப்ல வந்து இனிமேல் அவர் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எது தொட்டாலும் நிச்சயமா அவருக்கு வந்து சக்சஸாக தான் முடியும். சக்சஸ் மட்டும் இல்லை, வேர்ல்ட்லயே பாராட்டுற அளவுக்கு பல விஷயங்கள் செய்ய போறாரு. ஏன்னா அந்த தைரியம் அவருக்கு இருந்தாச்சு. பல படங்கள் ஏன் வந்து அவர் பண்ணல திரும்பியே நிறுத்திட்டாரு, எல்லாமே இனிமேல முடிப்பாரு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவருடைய எண்ணம் எப்பவுமே வந்து சினிமாவில தான் இருக்கும். அவர் மூச்சா இருந்தாலும் சரி, அவர் சுவாசிக்கிறது எல்லாமே சினிமா 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 தவிர வேறு எந்த நினைப்பும் அவருக்கு இருக்காது. ஆக இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உண்மையில சொல்ல போனா எல்லாரும் மக்கள் வந்து தன்னுடைய சொந்த படம் மாதிரி இது நினைச்சு வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு டிக்கெட்டும் வாங்கல. ஒரு தியேட்டர்காரர் தான் கேட்டாரு, என்னன்னு தெரியல சார், யார் கேட்டாலும் 10 டிக்கெட் பண்ணிடு. காரணம் என்னன்னா முதல்ல வந்து பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்க வைக்கணும்னு சொல்லியே பல பேர் வந்து குடும்பத்தோடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வெறித்தனமா ஒரு படத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது, தூண்டி விட்டது இந்த படம் தான். அதை விட முக்கியமா சொல்லணும்னு சொன்னா சமீபத்தில் வந்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், பெரிய அளவுக்கு வசூலும் இல்லை. அதே நேரத்தில் ரிப்போர்ட்டும் ரொம்ப கதையில வந்து கவனம் செலுத்தலை. அது காரணம் நான் நினைக்கிறேன் வந்து சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட்ன்றது பார்க்குறவங்களுக்கு தான் இருக்கணும். ஆனால் அந்த சினிமா தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது டெக்னீஷியன்ஸுக்கு மெயினாக எஸ்பெஷலி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகுமே தவிர அங்கேயும் என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் ஷூட்டிங்லேயும் என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது, படம் போர் அடிக்க தான் செய்யும். அதனால தான் இன்னைக்கு சமீபத்தில் சில தோல்விகள் வந்தது, வெளியிலையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மற்ற மாநிலத்தில். ஏன்னா டப்பிங் படங்கள் இன்னைக்கு ஒரு கேஜிஎஃப், ஒரு பாகுபலி, ஒரு புஷ்பா படங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்னைக்கு வந்து உலக அளவில் பேசுகிற அளவுக்கு வந்து RRR இருந்தாலும் சரி. அப்படி இருக்கிற நேரத்தில் தமிழ் சினிமாவில் இனிமேல் நல்ல சினிமாவே வராதோ அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு சந்தேகமும் இருந்தது. என்ன சார் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்க, இனிமேல் வராதான்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில இந்த படம் வந்து உண்மையிலே கமல் சார் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. தமிழ் சினிமானுடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றினது வந்து விக்ரம் படம் தான் அடிச்சு சொல்லலாம். அந்த கிரெடிட் வந்து 2 பேருக்கு, கமல் சார் சார் அந்த டீம், லோகேஷ் கனகராஜ் எல்லாமே. அந்த முயற்சி வந்து அந்த அளவுக்கு வந்து சக்சஸா இருக்குன்னு சொன்னா அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆக என்ன பேச சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால மற்றவங்களும் இருக்கிறதுனால இந்த வெற்றி வந்து தொடரும், நிச்சயம் தொடரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை மட்டும் இல்லை, எல்லா மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூறி இந்த வாய்ப்பை இதுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருப்பவர்களை நண்பர்கள் என்று சொல்வதா, தம்பிகள் என்று சொல்வதா, இந்த படத்தின் தூண்கள் என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அப்படி கூட நின்றுருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றிக்கு நான் காரணம்னு ஒத்தையாளர் நின்று யாருமே சொல்ல முடியாதுங்க. அது நிஜமா சினிமா தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும்.
ஒரு 200 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட படத்துடைய ஃபெயிலியருக்கு அது காரணமாக இருக்கக்கூடும். இப்ப அனிருத் அப்படின்னு சொல்றோம்னா அவருக்கு பின்னாடி ஒரு 12 பேர் இருக்காங்க, இவருக்கு பின்னாடி ஒரு 16 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய ராஜ்கமல்ங்கிறது வந்து ஒரு RKFI 4 எழுத்துன்னு நினைக்கிறீங்க, இல்ல 40 பேர் இருக்காங்க. முக்கியமா 3 பேர் தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல 2 பேரை இழந்துட்டேன். நான் விட்டதை பிடிக்கிற விளையாட்டு தான் நான் விளையாடிட்டு இருக்கேன். முக்கியமா சந்திரஹாசன் அவர்களையும் DNS அவர்களையும் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி ஒரு வெறுமையா இருந்தது. அதை நிரப்ப வந்த என் சகோதரன் மகேந்திரன் அவர்கள், அவர் தேடி கண்டுபிடிச்ச இன்னொரு தம்பி டிஸ்னி அவர்கள், இன்னும் பெயர் தெரிய தேவையில்லை என்று ஒதுங்கி நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் வேலை கிடைச்சா போதுன்னு வந்தவன். நான் எனக்கு சினிமா நடிப்புலாம் ஆசை இல்லை. அதை கிளப்பி விட்டவரே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவரை தான், நீ என்னடா நீ போய் என்ன ஆட்டோ ரிக்ஷாவில் வரணுமா உனக்கு ஸ்டூடியோக்கு, வீடு கீடு கட்ட வேணாமா, அப்ப நடி உனக்கு அதுல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படியா சார், நான் டெக்னீஷியனா உங்களை மாதிரி வரணும்னு. ஆனா போட ஆட்டோ கலையிற, உனக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க வைத்தவர் அவர். அப்போ அது கூட எனக்கு வெவ்வேறு வேஷங்கள் தொடர்ச்சியா அவர் கொடுத்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு இருந்த எனக்கு வெற்றிகளை தமிழக மக்கள், தமிழக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் உரிமையாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நான் மறுபடியும் சொல்றேன், இதுல தியேட்டர் கோட்டை விட்டுட்டாலும் படம் போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டர் கோட்டை விட்டுட்டாலும் படம் போயிடும். நாங்க சரியான டேட்டுக்கு டெலிவர் பண்ணலன்னா படம் படுத்துரும், எந்திரிக்காது. இதையெல்லாம் நான் அனுபவத்தில் உணர்ந்தவன். அதனால சொல்றேன், நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பு நடக்கும். ஒரு 10 வருட காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ண என்ன விட்ட படம் இதுதான். அதுக்கு முக்கிய காரணம் மகேந்திரன் அவர்கள், தம்பி உதயநிதி அவர்கள், இவங்களாம் கூட இருக்கிறது வந்து ஒரு தைரியமா இருந்தது. இல்லைன்னா எங்க காலை கூடால யாரு இடறி விட்டுருவாங்களோன்னு பயந்தே நடக்க வேண்டியதா இருக்கும். வீறு நடையெல்லாம் போட முடியாது. இப்ப நான் அந்த டிவி நிகழ்ச்சி பண்ணும் போது ரொம்ப கிண்டல் அடிச்சாங்க. நிஜமாவே என் மேல் புரியம் உள்ள ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு தயவு செய்து சின்ன திரைக்கு போகாதீங்க. அவர்களுடைய சிந்தனை வட்டம் சின்னதாக இருந்தது என்பதுதான் அதை காட்டுகிறது. நான் எடுத்த முடிவில் தவறோ என்று கொஞ்ச நேரம் சந்தேகப்பட வச்சாங்க. நல்ல வேளை சுதாரிச்சுக்கிட்டேன். அதன் பலன் நான் பல வீடுகளுக்கு சென்று என்னுடைய ப்ரமோஷன் ஆரம்பிச்சு பிக் பாஸ்லயே ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன படம்னு முடிவு பண்ணிக்கல, அது விக்ரமாக அமைந்தது என்பதுதான் உண்மை. அத்தனை பேர் அதை பாக்குறாங்க. ஓ, நம்ம கமல் இன்னும் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்தி இருக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நாங்க போஸ்டர் ஓட்டுறோம். அதனாலதான் மறுபடியும் யூடியூப்ல பழைய படத்தையாவது போட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். காரணம், இங்கே மறதி ஜாஸ்தி. மறதி ஒரு தேசிய வியாதி. அது நான் என் படத்துல வச்ச டயலாக் தான் சொல்றேன். நான் அதையெல்லாம் இப்படி படிப்படியாக இந்த வெற்றி ஈஸியா வந்ததில்லை. அதனால நான் இதை வந்து ஈஸியா எடுத்துக்க போறது இல்லைங்க. எப்படி தம்பி லோகேஷ் அவர்கள் சொன்னார்களோ, இதை நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன், சாஞ்சு படுத்துட மாட்டேன். தெளிவா நிமிர்ந்து உட்கார்ந்து, எப்படி எங்க ஆடியன்ஸ் சீட்டு நுனியில் உட்கார்ந்து இருக்காங்களோ அதை விட பதட்டமாக நாங்கள் சீட்டு நுனியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த குடும்பமா ஆடியன்ஸ் போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை விட எனக்கு பெரிய, எல்லாரும் சொல்றாங்க காரை கொடுத்தாரு, மோட்டார் சைக்கிள் கொடுத்தாரு, வாட்ச் கொடுத்தாரு, எனக்கு படமே கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் தமிழக மக்கள், உழைக்கும் மக்கள் தன் கூலியிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மையான கிஃப்ட். தினக்கூலிகள் எல்லாம் அவங்க வந்து அதை வாங்கிட்டு இது விக்ரம் இது எனக்குன்னு வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி கொடுக்க எனக்கு கூட தெரியாது. இதுதான் உண்மையான வள்ளல்கள் வந்து பிளாட்பாரத்துல தூங்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அது எனக்கு புரியுது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வது அவர்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நண்பர் கோபுரம் பிலிம்ஸ் அன்பு அவர்கள் அடிக்கடி சொல்வாரு, அது ஒரு ஃபெஸ்டிவல்
டயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க தப்பா வேற டேட்ல பண்ணக்கூடாது. அது எப்படிங்க எப்படி அமையுதுன்னு. அப்போ ஒண்ணு ஃபெஸ்டிவல் டயத்தில் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணா இல்லை உங்க ரிலீஸ் ஃபெஸ்டிவலா இருக்கணும் அப்படின்னாரு. அந்த வாழ்த்து பலித்து விட்டது. எங்க படம் ஃபெஸ்டிவல் மாதிரி மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, அதுக்கு நாங்க காரணம்னு நான் எப்படி சொல்லிக்க முடியும் சொல்லுங்க? அவங்க இல்லைன்னா அது எப்படி நிகழ்ந்திருக்குன்னு சொல்லுங்க? அது எதுக்காக புஷ்பா பார்த்து புறாம போட்டாங்களோ, RRR பார்த்து புறாம போட்டாங்களோ, KGF பார்த்து புறாம போட்டாங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க இல்லைன்னா அது நடந்திருக்காது. தவிர இது எல்லாமே ஒரு நாங்கள் குளிக்கும் குளம் இந்த கலையுலகம். இதுல மொழி எங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. அதனால அவங்க படமும் ஜெயிக்கும், நம்ம படமும் ஜெயிக்கணும். அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், KR அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இவருக்கு திறமைக்கு இதெல்லாம் பத்தாது, இவ்வளவு லேட் ஆகுது, அந்த பத்தல தான் நான் போட்டேன், உங்க லைனை எடுத்துதான் நான் போட்டேன். பத்தலை நீங்க சொல்றீங்க, சரி அப்படிதான் உங்களுக்கு பத்தலையோ அப்படின்னு நினைச்சேன். நானும் பத்தலை தவிர எனக்கு நல்லா பத்திக்கிச்சு. ரொம்ப நாளா என் திறமைக்கு அதிகமாக தமிழக மக்கள் என்னை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்னை விட திறமையாளர்கள் பலர் வாய்ப்பு கிடைக்காமல், என்ன மாதிரி நல்ல குருமார்கள் கிடைக்காமல் காணாமலே போயிருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். நான் இந்த நல்ல படத்தை ரசிகர்கள் விட்டுற மாட்டாங்க. நான் நல்ல படமா இருக்கணும். நான் நல்ல படம்னு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நல்ல படமா இருக்கும்போது அதை விட்டுற மாட்டாங்க. அந்த நல்ல படம் என்ன என்பதை ரசிகர்கள் மத்தியில் உட்கார்ந்து புரிந்து கொண்டு பாடம் படித்து, என்னுடைய சீடன் என்கிறார், தம்பி என்கிறார், ரசிகர் என்கிறார், எது வேணா இருங்க, நீங்க வாத்தியாரம் மாறணும். ஏன் தெரியுமா? நிறைய கத்துக்கணும்னா கத்து கொடுக்கணும். இது நான் IIT தலைவராக இருந்த அனந்த் ஒரு வார்த்தை சொன்னாரு. பிசிக்ஸ் கத்து கொடுத்துட்டேன், முக்கியமான பாடம், 30 வருஷம் அதே பாடத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கேன் நான். திடீர்னு ஒரு நாளைக்கு என் கண்ணில இருந்து தாரதாரையா கண்ணீர் வடிச்சிச்சுங்க. நான் கத்து கொடுக்கிற பாடம் எனக்கே புரிஞ்சிருச்சுன்னாரு. கத்து கொடுக்கும் போதுதான் நீங்க கத்துக்க முடியும். அதனால கத்து கொடுக்கறது ஏதோ பெரிய பொசிஷன் நினைக்காதீங்க. நிறைய பேர் கத்து கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வித்தைன்னு எதையுமே பிடிச்சு வச்சுக்காதீங்க, கொடுத்துருங்க. அது வளரத்தான் செய்யுமே தவிர அது வீணா போகாது. யாரும் எடுத்துட்டு போய் அதை வச்சு பிழைக்கலாம் முடியாது. இளையராஜா கொடுத்துட்டா உடனே எல்லாரும் மியூசிக் டைரக்டர் ஆயிடுவாங்க. அனிருத் கொடுத்துட்டா எல்லாரும் மியூசிக் டைரக்டர் ஆயிடுவாங்களா? இந்த அனிருத் தம்பிய என்ன சொல்றதுன்னு தெரியல. தனியா இவர் யாருன்னு தெரியாம கேட்டா, ஏப்பா காலேஜுக்கு போகலையான்னு கேட்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆனா எழுந்து நின்று பேசினா அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கும் குரல் தான். ஆந்திரால கூட சொல்லி ரொம்ப ஆழமான பிள்ளைகள் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு யாருமே எவ்வளவு வரும், இதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதை பத்தி நினைக்கவே இல்லை. சம்பாதிக்கணும், அது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நல்ல படத்தை கொடுக்கணும். அப்புறம் பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா கொடுங்கிற மாதிரி ஒரு வீதி வியாபாரி மாதிரி ஒரு உற்சாகத்துடன் அவர்கள் படத்தை செய்தார்கள். அதுவும் இவர் எல்லாம் ராத்திரிகள் தான் எடுப்பாரு. அவருக்கு என்னைக்குமே சிவராத்திரி அவருக்கு. அதெல்லாம் என்ன ரொம்பவும் தொந்தரவு பண்ணாம என்ன சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சுட்டு, சீக்கிரம்னா என்ன 2-3 மணிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து சூரியனை பார்த்துட்டு தான் ஓய்வாங்க அவங்க. அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்தவர்கள். அவர் மட்டும் இல்ல, அவர் கூட நிறைய பேரு. இப்ப நான் தம்பி உதயநிதிய தனியா பாராட்டணும் அப்படிங்கிறது இந்த விழாவில் சொல்லுவதை விட அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லியா, அதுதான் நான் அவருக்கு செய்த நன்றி கடனாக இருக்கும். ஏன்னா இது எதுக்கு நமக்கு வம்பு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வேணாமே, நம்ம பார்த்துக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போலாமேன்னு ஒரு அறிவுரை கொடுத்ததா கேள்விப்பட்டேன். நான் போய் தயவு செய்து அதை பண்ணிடாதீங்க, ரொம்ப அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேர்மை இருந்ததனால் பல பேர் பிழைப்பார்கள் என்பதை சொன்னேன். இன்னைக்கு இங்க
75 கோடி ஷேர் வரும்ன்றத இந்த மாதிரி மைக்கில் யாரும் சொல்ல மாட்டாங்க. சில உண்மைகளை பேசுகிறேன். அந்த உண்மைகளை பேசிட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரி இந்திய இண்டஸ்ட்ரியோட பெருசா இருந்திருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆரோக்கியமான ஒரு திரையுலகை நாம் வளர்க்க முடியும். நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். இப்ப தம்பி அடுத்த படம் எடுக்க போறாருங்கும் போது அதை நான் போட்டி படமாக நினைக்கவில்லை. அந்த படத்தை ஜெயிச்சுட்டு நீங்க வரும்போது அப்புறம் வர்ற விக்ரம் எப்படி இருக்கும் பாருங்க. சோ நான் அதுக்கு வாழ்த்த தவறினால் நான் மல்லாக்கப்படுத்திட்டு துப்புறேன்னு அர்த்தம். அதனால நான் அதற்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். யாராவது உங்களுக்கு பயமோ சந்தேகமா இருந்தா அந்த படத்துக்காகவும் நீங்க என்கிட்ட வாங்க. ஏன்னா அதுவும் என் படம் தான். அப்படி நினைச்சிட்டோம்னா இந்த இண்டஸ்ட்ரியை சாமானியமா அசைக்க முடியாது. எம்மொழி படம் வந்தாலும் நம்மொழி படத்தை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம வெளிநாடுகளுக்கு போனாலே திடீர்னு எங்கேயாவது ஒரு நம்ம பாஷை கேட்டுருச்சுன்னா, நம்ம மொழி கேட்டுருச்சுன்னா அப்படி தேட ஆரம்பிச்சிடும் கண்ணும் மனதும். அந்த மாதிரி ரசிகர்களும் இருக்கிறார்கள். ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்கு வேண்டுகோள் என்னன்னா, தொடர்ந்து இதை வேற எத்தனை வேலை இருந்தாலும் நீங்க ஆக்டிங் பண்ணுங்க, வாலடிங் பண்ணுங்க. இதை ஒரு பெருங்கிளையாக, இந்த மரத்தின் கிளையாக நீங்கள் வைத்து காக்க வேண்டும். இதுல எப்பவும் போல சண்முகமூர்த்தி அவர்கள் அவரை விட்டுட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டாரு. அவர் சொன்னதே பெரிய, அதை விட பெரிய பாராட்டு இருக்க முடியாது. கனடா எம்ஜி எடுத்திருக்கலாமே, அவர் சொன்னதை விட பெரிய பாராட்டு இந்த மேடையிலேயே யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் அதை ஓப்பனாக சொல்வதும், அதை உதயநிதி அவர்கள் இங்கே சொன்னதும் ஆரோக்கியமான ஒரு மேடைக்கான அழகு. இந்த இன்னொன்னு, இது வழக்கமா சொல்லுவார் பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கே காவல் காத்த போலீஸ்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனா நிஜமாகவே ஆரோக்கியமான விமர்சனங்களையும் எங்களை தட்டி கொடுக்கும்படியான வாழ்த்துக்களையும் சொன்ன பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. 4 பேர் சொல்லத்தான் செய்வாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அது அவங்க குணாதிசயம், அதை பத்தி நான் சொல்லல. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் அது எங்களை செதுக்கும் விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப தயாராக இருக்கிறோம். நாங்க சும்மா கிண்டல் அடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தா பதிலுக்கு கிண்டல் அடிப்பது கூட நேர விரயம் என்று எனக்கு தோன்றும். நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப மற்றவர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள், இவங்களெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா அவர் மேல போய் பாயறது மாதிரி அசட்டுத்தனம் இருக்கவே முடியாது. ஆக இங்கே பத்திரிகைக்காரர்கள் செய்த ஒரு பெரும் பணி, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றதுக்கு முன்னாடி, தியேட்டர்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி, நாங்க பப்ளிசிட்டியையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து செய்யுங்கள். என் படத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா படத்துக்கும் நியாயமா கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு இங்க இருக்கும் திறமையான பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அந்த நல்லவர்களை, வல்லவர்களை வாழ்த்துங்கள், வாழ்வார்கள். விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், தியேட்டர் ஊழியர்கள், விக்ரம் படத்தின் பெரிய பலம் அவர்கள். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அங்க போய் அந்த சூழலை கெடுத்துடக்கூடாது. எங்களுடைய வரவே, நான் தியேட்டர்ல படம் பார்க்க மாட்டேன், என்னங்க அதை திமிரான்னுவாங்க. அங்க போனா படத்தை விட்டுட்டு நம்ம வந்திருக்கோமோன்னு திரும்பி பார்ப்பாங்க நம்மள. அது ஒரு காட்சியை கெடுத்தாலும் அந்த காட்சி கெட்டு போச்சு. அதனால நான் தியேட்டருக்கு போக மாட்டேன். ஆனால் தியேட்டர்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நிறைய வேவு பார்க்க ஆட்களை அனுப்பிச்சு அந்த மாதிரி வந்த போது நான் கண்டு உணர்ந்தது, இந்த கார் பாஸ் கொடுக்கறவங்க, கார் டிக்கெட் விற்கிறவங்க முதற்கொண்டு சந்தோஷமா இருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்கு. சைக்கிள் ஸ்டாண்ட் பார்த்துக்கிட்டவங்க, அது எல்லாருக்குமே ஒரு கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியுது. அதற்கு தகுதியான படமாக எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு தெரியாது, நிகழ்ந்து விட்டது. அதற்காக நன்றியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தரமான சினிமா எடுக்க வேண்டியது நம் கடமை. தரம் என்ன என்பதை சொல்வதற்கு மனசாட்சியை தவிர வேறு கல்லாப்பட்டியை பார்த்துக்கிட்டே நம்ம தரமான படம் எடுக்கவே முடியாது. தரமான படம் என்பது ரசிகர்களோட ரசிகர்களா இருக்கணும். அதனாலதான் ஸ்பீல்பர்க் மாதிரி பெரிய டைரக்டர்கள்லாம்
என்ன செட்டில் உட்கார்ந்து வேற ஏதோ பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, வேற புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவர் தன்னை ஒரு ரசிகனாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். படம் டைரக்ட் பண்ணும்போது பிடிக்கலன்னா எப்படி எந்திரிச்சு போயிடுவாங்களோ அந்த மாதிரி அவர் பல பேட்டிகளில் நான் சந்தித்த போது அவர் சொன்னார், வாட் ஆர் யூ எய்மிங் ஃபார் கேட்ட பொழுது அவர் சொன்னது, பழையபடி ரசிகனாக மாறணும், அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிருக்கேன். இந்த ஃப்ரேம் எட்ஜை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் நடுவில் பார்க்கறத மறந்துட்டேன் நான் அப்படின்னாரு. அதை நடுவில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க, அதுதான் இதோட மேஜிக்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது மற்ற மேஜிக் எனக்குன்னு தெரியாது. இன்னும் இந்த இன்டர்வல் சீன்ல இவர் நம்ம ஃபஹத் ஃபாசில் ஒரு டைலாக் சொல்வாரு, தைரியம் இருந்தா மாமூடைய கேட்டுட்டு இங்க வாயா, இவ்வளவு செஞ்சுட்டு நீ போயிடுவியா அப்படின்னு. மகேந்திரன் இங்க வாங்க, அவர் கேட்டாரு, உதயநிதி தம்பி கேட்டாரு, என்ன மகேந்திரன் அவர் எங்க அண்ணன் மாதிரிங்க, நாம அவரை பாருங்க வச்சிருக்கேன் அவருக்கு என்ன. இதான் எல்லாரும் சொல்ற மகேந்திரன் இவர் தான். டெய்ஸி டிஸ்னி வாங்க. இப்ப மட்டும் உட்காருங்க, அப்புறம் உட்காராதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஓடிட்டாரா? வாங்க வாங்க இங்க வாங்க வாங்க, முகத்தை காட்டுங்க, இல்லைன்னாலும் மோமுடி கிழிச்சிருவாங்க இன்னைக்காவது. வாங்க வாங்க, இதான் நம்ம எல்லாரும் குறிப்பிட்ட டிஸ்னி. இன்னும் இந்த மாதிரி பெயர் தெரியாமல் எங்கள் கூட இல்லைனாலும் அவர்கள் பேர் எழுப்புற மாதிரி, இப்ப டிஎன்எஸ் பத்தி சொன்னாரு, சந்திரஹாசனை பத்தி சொன்னாங்க, அவங்கெல்லாம் தேற்றி எடுத்த கம்பெனி தான் இந்த ராஜ்கமல். அப்படி அவங்க கொடுத்த அந்த லங் பவர்ல தான் நான் லோகேஷுக்கு இந்த மாதிரி சுதந்திரங்கள்லாம் கொடுக்க முடியுது. அனுபவமும் இது எதனால் படம் கெட்டு போகுதுங்கிற எல்லா அனுபவமும் எனக்கு உண்டு. இப்படி பண்ணா இது விட்டுருவோம், அது ஒரு பலூன்ல தண்ணி அடைச்ச மாதிரி நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி புதுங்கும். அதையெல்லாம் அனுபவித்து இப்ப நான் சொன்னதுல முக்கியமா நீங்க அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ள வேண்டியது, கடந்த 10 வருடங்களில் இவ்வளவு ஸ்மூத்தா ஒரு படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட்டதில்லை. நாங்க எங்க தப்பு கிடையாது, அதுக்கு முக்கிய காரணம் மகேந்திரன் அவர்கள். அவருக்கு இந்த மேடை அவருக்கு பிடிக்காது, இருந்தாலும் இவர் அடையாளம் காட்ட வேண்டியது என் கடமை, அதனால நான் அடையாளம் காட்டேன். இது நிறைய பேர், கேஆர் அவர்கள் சொன்னது மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அதை வாழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த வாழ்த்தும் இந்த வெற்றிக்கு ஒரு காரணம். இப்ப உங்க எல்லாரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், எங்களை சொல்லி மாளாத நன்றியும் சரி பெருமிதமும் எங்களுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. முகம் சிவக்கும் அளவுக்கு பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இங்கே நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து விருந்து சாப்பிட வேண்டும். அதை நீங்கள்லாம் இருந்து எங்களை கௌரவப்படுத்த வேண்டும். கொஞ்சமா டயட்ல இருக்கிறவங்க கொஞ்சமா சாப்பிடுங்க, பசிச்சவங்க நிறைய சாப்பிடுங்க. நாங்கள் பசித்தவர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? இதான் உணர்ச்சி வசப்பட்ட சில விஷயங்கள் கணக்கு வழக்கு தப்பாயிடக்கூடாது. முக்கியமான நன்றி திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு, ஷபு தமிழ் அவர்களுக்கு, கற்பகாம்பாள் திரு ராமு, 5 ஸ்டார் திரு செந்தில், ஏபி இன்டர்நேஷனல் சஞ்சய் வாத்வா மற்றும் பிற விநியோகஸ்தர்கள், டத்தோ யூசுப். இவருக்கு தனியா இனிமே நன்றி சொல்றதால சகோதரன் ஆயிட்டாரு, அதனால இப்ப சொல்லி அவர் அவமானப்படுத்த கூடாது. இது நான் எழுதி வச்சிட்டு இருந்தேன், ஆனா பேச்சு சந்தோஷத்துல விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி தனியாளா ஒரு வெற்றியை யாரும் செய்ய முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆல் டைம் ரெக்கார்டை ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியா மாற்ற ஒரு அழகான போட்டோ ஆஃப் ராஜசராமன்யா
டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். Mr. Joseph Francis sir, Mr. Raja sir, Mr. Pratap, Mr. G. Tyagarajan sir, Gunasegaran sir, iDreams Murthy sir, Thiru Hari avargal, Rakesh. ஸோ நாங்கள் ஒரு 6 கண்ட்ரி ரிலீஸ் பண்ணோம். யூகே, யூரோப், ஆஸ்திரேலியா அண்ட் கனடா. ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா தமிழ் படங்களையும் விட எங்கள் ஏரியாவில் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்க படம் இது. அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு யூ சார். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்கேஃபை வந்து பார்த்தப்போ நான் சும்மா கேட்டேன் இந்த ஏரியாவில் கிடைக்குமா சார் அப்படின்னு. ஸோ யூ கிராண்டட் மீ அண்ட் யூ ஹவ் டெலிவர்ட் இட். ஸோ அண்ட் வண்டர்ஃபுல் டெலிவரி சார். இது வரைக்கும் நாங்கள் பண்ண கடைசி இந்த ஒரு வருஷத்தில் டெலிவர் பண்ண எல்லா படத்தையும் ஆன் டைமில் எல்லா லாங்குவேஜும் எங்களுக்கு கண்டென்ட்டாக கிடச்சிது. ஒரு ஷோவும் கேன்சல் இல்லாமல் டெலிவர் பண்ணோம். ஸோ வி ஆர் வெரி கிளாட். தேங்க்யூ சார். பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பல விதமான காரணங்களுக்காக இங்கிருந்து தாய்நாட்டை விட்டு மலேசியால போய் ஒர்க் பண்ற தமிழர்கள் எவ்வளவு அதிகம்ன்றது தெரியும். சோ மலேசியால இந்த கொண்டாட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமான DMR மிஸ்டர் தத்தோ யூசப் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் AP இன்டர்நேஷனலுக்கும் முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோட முக்கியமாக மலேசியாவில் வாழ்கிற மலேசியா திரைப்பட ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. அதனால் என்னோட மலேசியா மக்களுக்கு என்னோட நன்றி சார். இது வந்து நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சீனர்கள், மலாய்க்காரர்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு பெரிய இது சார். ஒரு பெண்டமிக் அப்புறம் ரொம்ப அந்த ஈவெண்டே நம்ம பார்த்தோம், நம்ம எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப தரமான ஒரு படம். லொகேஷனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அனைமே என்னோட வயசு குறவாக இருப்பீங்க அண்ணாங்கிறேன், சாரி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாமே சூப்பரா சொன்னாரு. லாஸ்ட்ல உங்க அண்ணான்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அங்க லைட்டா உங்க ஃபேஸ் மாறினதை பார்த்தேன். தேங்க்யூ. மலேசியால இருந்து வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனை தொடர்ந்து அடுத்ததாக கர்நாடகால இந்த செலிப்ரேஷன் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டா பார்த்துக்கொண்ட மிஸ்டர் அஸ்வின் அவர்களை பேச இருக்கிறோம். அஸ்வின் சார். வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து எப்படியாவது ஒரு ஏரியா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக, எப்படியாவது சாரோட படத்தை ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சென்டிமெண்ட்டாக வெற்றியாக இருக்கிற சாரோட கம்பெனி வந்து ட்ரை பண்ணணும். சரி வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஓகே கர்நாடகா பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்துச்சு. சரி இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு போய் நம்ம டிஸ்னி ப்ரோவை தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம். நாங்கள் பண்ணும்போது அவர் வந்து என்னடா இது இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலையே, இன்னொரு ஸ்டேட்ல எல்லாம் கேட்குறாங்க, இது சரியா வருமா அப்படின்ட்டு மகேந்திரன் சாரும் கொஸ்டின்ஸ்லாம் பண்ணாங்க. இது எப்படி இருக்கும், நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன்ஸ் பண்ணுவீங்க, இது சரியா வருமா அப்படிங்கிற டவுட்ஸ் அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு இந்த படம் கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு.
அப்புறம் சார் எப்படியாவது கொடுங்க சார், நாங்கள் நல்லா தான் பண்ணுவோம், எங்களை நம்பி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சார் ஆண்டவர் சாருக்கு ஃபோன் போட்டு இந்த படம் எப்படியாவது நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டோன்னே சார் வந்து பர்மிஷன் கொடுத்து பரவாயில்ல இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க, கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக சார் வந்து இந்த படத்தை கொடுத்தாங்க. எங்களோட பெஸ்ட்டு என்னவோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இது கொடுத்ததுக்காக ஆண்டவர் சாருக்கும் ரொம்ப நன்றி. மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து அதாவது ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா அந்த படம் வந்து நம்ம பண்ண படம் வெற்றி ஆயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி இது மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துல சார் எங்களை சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கௌரவத்தை வந்து கொடுத்துருக்கு எங்க கம்பெனிக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மாதிரி டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார், சார் எல்லாமே பெரிய பெரிய சார், உதயநிதி சார், செண்முகமூர்த்தி சார், அன்பு சார் எல்லாருமே இருக்காங்க. இது மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்த அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் கம்பெனி சார்பா. ரொம்ப